வணக்கம் மக்களே. ஜிம்மில் 26 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எதாவது சாதிச்சேன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சாதிக்கலை. ஏன்னா கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நான் அந்த பயணத்தை பண்ணவே இல்லை. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் வச்சிங்களேன், ஒரு 6 மாதம் போவேன். டப்புன்னு ஏதாவது ஷோல்டரில் ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்துடுச்சு வச்சிங்களேன், அப்படியே ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுறதே கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் பண்ணுறது கிடையாது. ஏதாவது ஒரு உடம்பு சரியாமல் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நடுவில் விட்டு பண்ணுறனால தான் என்னால் சக்ஸஸே ஆக முடியல இந்த ஃபீல்டில். ஜிம்மில் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கன்சிஸ்டன்ட். தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து பண்ணுறவன் தான் அதில் சக்ஸஸ் அடைய முடியும். 2வது பாயிண்ட்டு, அதுக்குன்னு கண்டினியூவாக நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் அங்கே என்ன பண்ணுறீங்க அது முக்கியமாக பார்க்கணும். ஒர்க் அவுட்டு நல்லா ஹெவியாக பண்ணணும். எப்படி சொல்கிறதுன்னா, நான் என் இளமை வயசில் எப்படி பண்ணுவேன்னா, ஒருத்தவங்க கூட சண்டை போடுற மாதிரி பண்ணுவேன். ராடு தம்பிள்ஸ் எல்லாம் என் விரோதி நினச்சிக்கிட்டு அது கூட சண்டை போடுற மாதிரி நான் அவ்வளோ வெறியாக பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் புல்லப்ஸ் பண்ணும்போது என் கண்ணில் அப்படியே ரத்தம் கட்டிக்கும். அவ்வளோ வெறியாக பண்ணுவேன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணுவேன். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணல. அதனால் நல்லா ஹெவியாக ஹார்ட் ஒர்க்காக பண்ணணும். நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு காரணம் நீங்கள் உங்கள் மசில்லாம் டெவலப் ஆகிறதுக்கு. 3வது உணவு. கரெக்டாக ப்ரோட்டீன் நல்லா எடுக்கணும், நல்லா சாப்பிட்ணும். 4வது நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாடி பில்டிங்கில் கண்டிப்பாக சாதிக்கலாம். நீங்கள் நினைக்கிறத நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இதெல்லாம் பண்ணலை வச்சிங்களேன், என்ன மாதிரி உருப்படாமல் தான் போகணும். நான் சக்ஸஸ் ஆனேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஐ எம் ஒன் ஆஃப் ஃபெயிலியர் இன் பாடி பில்டிங். நன்றி, வணக்கம்.